ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நீ உன் போக்கில் இயல்பாக பதற்றமின்றி இரு தங்கமே. புரியாத ஒன்று ரகசியமாகவே இருந்துவிட்டு போகட்டும். புரிந்து கொள்ள முயற்சித்து உன் நிம்மதியை நீ இழக்காதே. உன் மனம் தூய்மை ஆனது. அதை நான் வெகு நாட்களாக பார்த்தும் வருகின்றேன் தங்கமே. ஆனால் இதுவரை உன்னை நம்பாதவர்களை இனி நீ நம்ப வைக்க போராட வேண்டாம். நீ சொல்லும் உண்மையை எங்கே புரிந்து கொள்ளப் போகின்றார்கள்? பொறுமையாக இரு. உன்னுடைய வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்து. முன்பை விட சிறப்பாக நீ வேலை செய்ய உனக்கு கூடுதல் சக்தி தேவை. அதை நான் உனக்கு தருகின்றேன். நீ உன் முழு கவனத்தையும் அதில் செலுத்தி வா தங்கமே. உன்னுடைய துணை உன்னிடம் எதிர்பார்ப்பது உன்னுடைய அன்பு, பாசம், காதல், நேசம் இவை மட்டும்தான். நீங்கள் இருவரும் அடிக்கடி ஒன்றாக பேசினாலும் சண்டை வந்துவிடுகின்றது. நிறைய பேச வேண்டும், நிறைய பழக வேண்டும் என்று ஆசைப்படும் பொழுது இருவருக்கும் ஏதோ ஒரு மன வருத்தம் தானாகவே வந்துவிடுகின்றது. இது உங்கள் உறவுக்குள் மட்டுமல்ல, எல்லோர் உறவுக்கும் வரக்கூடிய ஒன்று தான். ஆனால் அந்த சண்டை குறுகிய காலத்தில் சமாதானம் ஆகிவிட வேண்டும் தங்கமே. அது நீண்ட நாட்களுக்கு போனால் பிரிவு தான் ஏற்படும். அதில் யாராவது ஒருவர் விட்டு கொடுத்து தான் போக வேண்டும். என் பிள்ளையான நீ விட்டு கொடுத்து விடு. அப்போதுதான் வாழ்க்கை உனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அவர்களுடன் சண்டை போட்டால் கவலைப்படுவது அவர்கள் மட்டுமல்ல, நீயும் தானே தங்கமே. நீ கவலைப்பட வேண்டாம் என்பதற்காகவே சமாதானம் ஆகி போய்விடு. சண்டை வந்தால் குடும்பத்தில் குழப்பம், நிம்மதி இல்லாமல் இருக்கும். சமாதானம், சந்தோஷம் குடி இருந்தால் மட்டுமே உன் அப்பா நான் அங்கு இருப்பேன். உன்னுடைய அன்பையும் பாசத்தையும் முழுமையாக அவருக்கு கொடு. நிச்சயம் அவர் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டார் தங்கமே. என் பிள்ளைகள் எப்போதும் சரியான வழியில், சரியான பாதையில் செல்ல வேண்டும். அதற்காக எப்பொழுதும் நான் உறுதுணையாக இருப்பேன். கணவன் மனைவிக்குள் சண்டை வருவது இயல்புதான். ஆனால் அதை நீண்ட நேரம் இல்லாமல் சமாதானம் கூடிய விரைவில் ஆகிவிட வேண்டும். அப்போதுதான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். என் பிள்ளையின் வாழ்க்கை சிறப்பாக அமைய நான் இருக்கின்றேன். ஓ முருகா வெற்றிவேல் முருகா.